யூடியூப்பில் மானிட்டைசேஷன் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு யூடியூப்பில் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டியான 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம எல்லாருமே இப்போ ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவோம், அப்படி தானே? ஆனால் உண்மையிலேயே யூடியூப்பில் இந்த மாதிரி எலிஜிபிலிட்டியே கிடையாது, சரிங்களா? இது ஒரு மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு மாயை. இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நான் உடைச்சி உங்களுக்கு சொல்லிடுறேன். யூடியூப்பு எங்கேருந்து வருமானம் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். வியாபாரம் நடத்துகிற ஏதோ ஒரு கம்பெனி அவங்களுடைய ப்ராடக்டை யூடியூப்கிட்ட கொடுத்து, என்னுடைய ப்ராடக்ட் சார்ந்த இன்ட்ரெஸ்ட் உள்ள மக்கள் உங்களுடைய யூடியூப்பில் எந்த சேனலில் அதிக நபர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்த்து என்னுடைய ப்ராடக்டை கொண்டு போய் அங்கே விளம்பரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி விளம்பர நிறுவனங்கள் எல்லாருமே யூடியூப்புக்கு அவங்க லாபத்தில் ஒரு சின்ன பகுதியை தான் யூடியூப் கொடுக்குறாங்க. அதில் யூடியூப் 45% எடுத்துக்கிட்டு 55% நம்மளை மாதிரி யூடியூப் கிரியேட்டர்களுக்கு கொடுக்குது. யூடியூப் கிடைக்கிறதே கொஞ்சம், அதில் பாதியை தான் நம்மளை மாதிரி கிரியேட்டர்களுக்கு கொடுக்குது, சரிங்களா? இந்த சின்ன அமௌண்ட்டை நம்ம வாங்குறதுக்கு கோடான பேர் கிரியேட்டர்களாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் யூடியூப் என்ன செய்யுது, இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி வச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குது, இதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறுவனங்கள் கொடுக்குற அமௌண்ட்டில் நான் பாதி எடுத்துக்கிட்டு அதில் பாதியை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு எலிஜிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி, நம்மளுடைய முகத்தை பார்த்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மேலே நம்பிக்கை வச்ச நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை அந்த நிறுவனங்கள் பொருட்கள் வழியாகவோ சர்வீஸ் வழியாகவோ அதை பூர்த்தி செஞ்சு அதன் மூலயமா அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, சரிங்களா? அதன் மூலயமா அவங்க சம்பாதிக்கிற பணத்திலேருந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை யூடியூப் கொடுக்குறாங்க. அதில் பாதியை யூடியூப் எடுத்துக்கிட்டு அதில் பாதியை தான் நமக்கு கொடுக்குது, சரிங்களா? இப்படி அந்த அமௌண்ட் எவ்வளோ சின்னதாக சுருங்கி நம்மளை மாதிரி கிரியேட்டர்களுக்கு சேருதுன்னு பாருங்கள். அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி வியாபாரம்ன்ற ஒரு பின்னணி இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதோ ஒரு தேவை இருக்குதுன்னு யாரோ ஒருத்தர், சரிங்களா, முகம் தெரியாத யாரோ ஒருத்தனுக்கு தெரிஞ்சு அதை நம்மளுடைய சேனலில் யூடியூப் மூலியமாக விளம்பரப்படுத்தி அவங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு அதிலிருந்து அவன் பணம் சம்பாதிக்கிறான். இப்போ தான் நம்ம யோசிக்கணும். யாருன்னே தெரியாத ஒருத்தன், முகம் தெரியாத ஒருத்தன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதோ ஒரு தேவை இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ கொடுத்து அவன் பணம் சம்பாதிக்கும் போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸு நம்மளை நம்பி தான் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருந்திருக்குல்ல, அந்த தேவை இருக்க போய் தானே அவன் அதை பூர்த்தி செஞ்சு கொடுத்து அதில் சம்பாதிக்கிறான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? எவனோ ஒருத்தன் கொடுக்குறத விட உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கேரிங்காக ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ கொடுத்து எவ்வளோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி எவ்வளோ உரிமையோடு நீங்கள் கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்களுடைய தேவையும் நீங்கள் பூர்த்தி செய்யும்போது இன்னும் உங்கள் மேலே ட்ரஸ்ட்டு அதிகமாக உருவாகும். அவங்களுக்கு உங்களை விட சிறப்பான ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ வேறு யாருமே கொடுக்க முடியாது. உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நீங்கள் வேல்யூ கொடுங்க, ஒரு சர்வீஸோ ஒரு ப்ராடக்ட்டோ கொடுங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும், அந்த தேவையை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு கேரிங்காக, ஒரு உண்மையாக, நேர்மையாக, மனசார ஒரு சர்வீஸோ ஒரு ப்ராடக்ட்டோ நீங்கள் கொடுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு மூலிமா நீங்களும் பணம் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரமும் முன்னேற்றத்தை காணும், சரிங்களா? இப்போ அந்த யூடியூப் மானிட்டைசேஷன் எலிஜிபிலிட்டிக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அவசியமே கிடையாது, சரிங்களா? அவங்க யாரோ கொடுக்குற ஏதோ ஒரு கம்பெனிக்காரர் கொடுக்குற ஒரு பாதி அமௌண்ட்டில் ஒரு சின்ன பகுதியை தான் நம்ம யூடியூப் கிரியேட்டர்களுக்கு நமக்கு யூடியூப் கொடுக்குது, சரிங்களா? அது மூலிமா வரக்கூடிய வருமானத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இத்தனை நாட்களாக ஓடிக்கிட்டு இருந்தோம், சரிங்களா? இப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்மளை பிடிச்சி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்ம அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், சரிங்களா? ப்ரொவைட் பண்ணுறது மூலிமா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை விட கேரிங்காக அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ கொடுக்குறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது, சரிங்களா? ஏன்னா அவங்க உங்களை நம்பி வந்தவங்க. அவங்களுக்கு நீங்கள் தான் சேவை செய்யணும்.
உங்களோட சேனலில் ஒரு 5 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, ஒரு 50 சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சரி, சரிங்களா? 50 பேருக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு சர்வீஸோ ப்ரொவைட் பண்ணிங்கன்னா, அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ரூபான்னு வைங்களேன் ஒரு சர்வீஸு. அது ஒரு 50 பேருக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா அது 50,000 நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மாதிரி உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு உங்களுடைய மனசாட்சிப்படி நீங்கள் வந்து நேர்மையாக நடந்துக்குங்க. அதே மாதிரி ஒரு குட் ப்ராடக்ட்டு ஒரு சர்வீஸு நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். எதுக்கு இன்னொரு கம்பெனிக்காரனை உள்ளே விடணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. சரிங்களா? உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட்டில் பதிவிடுங்க. அப்புறம் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் மானிட்டைஸ் ஆகாத யூடியூப் சேனல் தான் நடத்திட்டு வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து சரியான இடத்துல இருக்கீங்க. நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். பார்த்து பயன்பெறுங்க. ஓகே, தேங்க்யூ.